முறுக்கு என்ன இப்படி வந்துருச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் ஷாக்கே ஆயாச்சுங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணால் தீபாவளி பலகாரம்னு ஹைப் ஏத்துறாங்க. வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறப்ப என்ன தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சாச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்பொழுது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நேற்று ஆரம்பித்தோம். இப்போ தான் தீபாவளி மாதிரி இருக்குது. நீங்களாம் நேரம் பாதி பேர் முடிச்சே இருப்பீங்க. நீங்களாம் பலகாரம் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காலத்துலலாம் வந்து தீபாவளி எப்போ வரும்? என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்? அதுக்கு என்ன ஆக்சசரிஸ் வாங்கலாம்? என்ன வெடி வைக்கலாம்? அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இப்போ என்ன பலகாரம் செய்கிறது? அதில் எது நமக்கு வரும்? எது ஈஸியாக இருக்குன்றதை பார்த்து செய்கிறதுக்குள்ளே நம்ம ஊர்லலாம் தீபாவளி வைப்பு களை கட்ட ஆரம்பிச்சிச்சு. கடை தெருவெல்லாம் செம்ம கும்பலாக நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்கவே. ஆனால் இங்கே வந்து தீபாவளிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் நாங்கள் இருக்க இடத்துல ஸ்பெஷலாக இல்லை. ஸோ இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அதுதான் வந்து கொஞ்சம் நாளாக எங்களுக்கு தீபாவளி மாதிரியே போகும். முறுக்கு சக்ஸஸ் ஆனோடனே எட்ரா அடுத்த ரெசிபி அப்படின்னு ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இந்த டைப்பில் இடியாப்பம் புளிகிறது வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு அச்சு வச்சுட்டு மாவு போட்டுட்டு மேலே இதே மாதிரி ஒரு அச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா மாவுலேயுமே நீங்கள் புழிஞ்சிடலாம். ஸோ அதில் ரிமைனிங் மிச்சம் இருக்கிற மாவு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அச்சு வைக்காமல் நார்மலாக புளியும் பொழுது பாதி மாவுக்கு வந்து புழிஞ்சிடலாம். திருப்பி பாதி மாவும் அது மேலே இருக்கும். ஸோ நம்ம எடுத்து புளிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் முறுக்கு புளிகிறவங்களுக்கு வந்து டேரெக்டாக புளிகிறதுக்கு வந்து பயமாக இருக்கும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பரில் முறுக்கு புழிஞ்சிட்டு அதை கையிலையோ இல்லை பேப்பரில் இருந்தோ நம்ம எண்ணெயில் போடும் பொழுது எண்ணெய் வெளியில் தெரிக்காது. பிகினர்ஸ்க்கு இந்த ட்ரிப்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.